Hello, people. Welcome to Alex in Motorland. So we are switching to car. I just bought this camera mount from Ulanzi. Pretty good, not bad. But it has a great suction power, The problem is, should I do the vlogs in Tamil or in English? That is a huge confusion for me. I think I have to do it in Tamil because I want to connect with the local crowd. ஸோ நம்ம தமிழ்லேயே பேசுவோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம லோக்கல் க்ரௌடோட கனெக்ட் பண்ண முடியும். தேவைன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு சப்டைட்டில்ஸ் போட்டுக்கலாம். இன்டர்நேஷ்னல் க்ரௌடு சப்போஸ் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சப்டைட்டில் பார்த்துக்கிட்டோம். சரியா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, கிரெட்டாவை விற்றுட்டு கிளான்ஸா வாங்கியிருக்கோம். எல்லாருமே அது ஒரு முட்டாள்தனம் தான் சொல்லுவாங்க. பட் ஏன் வாங்கணுன்றது தான் மேட்ரு. ஓகே, வாங்கினது இல்லாமல் அதில் நம்ம சிஎன்ஜி வேறு ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த பையிங் எக்ஸ்பீரியன்ஸு, செல்லிங் எக்ஸ்பீரியன்ஸு, சிஎன்ஜி ஃபிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே ஷேர் பண்ணால் அது எபிசோடு கணக்கில் போகும்னு நினைக்கிறேன். நான் காரு விற்றுது வந்துட்டு ஒரு டீலருக்கு தான் விற்றோம். ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் போட்டுட்டு அவங்க கரூர்லேருந்து வந்தாங்க. வந்துட்டு அன்றைக்கே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கே ஃபுல் செட்டில்மெண்ட்டு, பேமெண்ட்டு எல்லாமே பண்ணியாச்சு. அது விற்றதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அது வந்து எல்பிஜி போட்டிருந்தேன். கரெக்டாக ஃபெப்ரவரி லாஸ்ட்டில் அதை செல் பண்ணுறேன். எல்பிஜி தட்டுப்பாடு அப்படின்னு நியூஸ் வருது. கிளான்ஸா எடுத்துகிட்டு போயிட்டு எல்பிஜி தான் போடலான்னு நினச்சேன். பட் சிஎன்ஜி போட்டாச்சு. தட்டுப்பாடுனால இப்போ சிஎன்ஜியில் தான் ஓடிட்டுருக்கு. டெஸ்டிங் தான் போய்ட்டுருக்கு சிஎன்ஜி நம்ம எங்கே போட்டோம், என்ன பண்ணோம், கார்ஸ் 24ல் கார் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ கேவலமாக இருந்தது, இது எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ தட் நீங்கள் ஏமாறாமல் இருக்கலாம் மேபி. பட் அவ்வளோ நடந்தோம். இந்த கார் ஏன் எடுத்தேன் கார்ஸ் 24ல் அப்படின்னா, டொயோட்டா பலீனோடைய ரீபேட்ஜிங் அப்படின்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. விஷயம் தெரியாதவங்க வந்துட்டு பலீனோடைய ரீபேட்ஜிங் தான் வந்து கிளான்ஸா அப்படின்னு பார்ப்பாங்க. பட் நான் டொயோட்டாவிலேயே பேசினேன் என்ன வித்தியாசம்னு. பின்னாடியே ஒரு பலீனோ நிற்கிறாப்புல. ஸோ பேசினப்போ அவர் என்ன சொன்னார்னா, வெறும் ஷாஸி, அதாவது சேஸுன்னு சொல்லுவோம் நம்ம லோக்கல் லாங்குவேஜில். ஆக்சுவலாக சேஸுன்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஷாஸி அப்படின்வாங்க. ஸோ அந்த ஷாஸியும் என்ஜினும் மாத்திரம் தான் வந்துட்டு மாருதிக்கிட்ட, அதாவது சுசுகிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது அவங்ககிட்ட வாங்கினது இது இந்த 2 மேட்டர் தான். சஸ்பென்ஷன் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இதில் இருக்க சஸ்பென்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு அப்படின்னு ஷோரூம்லேயே சொன்னாங்க. இதனுடைய ஷோரூம் ரேட் பார்த்திங்கன்னா 12 lakhs சம்திங் வந்துடும் ஆன் ரோட் வித் ஃபுல் வாரண்ட்டி அது இதுன்னெலாம். நீங்கள் ஆனால் ப்ரைவேட்டாக எடுக்க போனீங்க அப்படின்னா, அதாவது ப்ரைவேட்டுன்ற செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு கார் வாங்க போனீங்கன்னா அது ஒரு ரேட்டு. ஸோ எனக்கு இது வந்து இந்த கார் பார்த்தீங்கன்னா ஜூலை 2024 ரெஜிஸ்டர்டு. ஓகே, அப்போது 25-26, ஸோ 1 year 8 months ஓல்டு கார் இது நான் எடுக்கும்போது. ஓகேங்களா, லாஸ்ட் வந்து எடுத்தோம் March 10th. 1 year 8 months இந்த கார் ஓல்டு. ஃபீனிக்ஸ் மால் க்ராஸ் பண்ணுறோம். எப்போவுமே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ 1 year 8 months. அவங்க பெட்ரோல் கூட 2 லிட்டர் தான் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப கேவலமாக பண்ணிட்டாங்க. அதை நான் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரே வீடியோ கார்ஸ் 24ல் இந்த கிளான்ஸா ஃபுல் கேஷ் கட்டி எடுக்கிறதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் எல்லாமே பாயிண்ட் அவங்களுடைய ரிவ்யூலேயும் போட்டிருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். ப்ளஸ் நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு சொன்னால் தான் நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அதனால் அதை நான் சொல்கிறேன். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு சிஎன்ஜி போட்ட எக்ஸ்பீரியன்ஸும் நான் சொல்கிறேன். அது ஒரு தனி வீடியோ பண்ணுறதுக்கு. அப்போ தான் வந்துட்டு
நீங்கள் சிஎன்ஜி போடலாமா வேணாவா, அந்த ரிஸ்க் எடுக்கலாமா வேணாவா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஆப்வியஸாக சிஎன்ஜி போட்டிங்கன்னா வாரண்ட்டி வாய்ட் ஆகும். பட் ஐ யூ ரெடி டு டேக் தட் ரிஸ்க்? இப்போ டொயோட்டாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. மற்ற பிராண்ட் எப்படின்னு தெரில, ஆனால் டொயோட்டாவில் நீங்கள் எது ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கனாலும் எந்த ஃபால்ட் இருந்தாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஒரு முறை என்ன இருக்குது, ஒரு வண்டியே வந்து பேர்ன் ஆயிடுச்சு. இதில் டொயோட்டா பிராண்டில் ஒரு வண்டி பேர்ன் ஆயிடுச்சு, எரிஞ்சு போச்சு. அப்போது இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில்லை. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஆஃப்டர் மார்க்கெட் மியூசிக் சிஸ்டம் ஏதோ போட்டிருக்காங்க. மியூசிக் சிஸ்டமும் ஹெட்லைட்டும் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அது போட்டவன் ஒழுங்காக ரிலே போடலையோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். அந்த வயரிங்கில் பிரச்சனை பண்ணியிருக்கான் அவன். ஸோ அந்த வயரிங் ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த கார் பேர்ன் ஆகிருக்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபைனலாக அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதே அவங்க அந்த மியூசிக் சிஸ்டம்லாம் போடாமல் கார்லேயே இல்லை டொயோட்டா ஷோரூம்லேயே கொடுத்து போட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேபி வாரண்ட்டி கிடச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டு போகிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கார் உங்களுக்கு முழுமையாக கிடையாது. ஸ்டில் தட் ஷோரூம் ஓன்ஸ் தட் கார் இஃப் யூ வாண்ட் த வாரண்ட்டி. அந்த கார் நீங்கள் வாங்கிட்டீங்கன்றதுக்காக அந்த காரோ அந்த பைக்கோ உங்களுக்கு ஆகிடாது. அது வாரண்ட்டியில் இருக்கிற வரைக்கும் அவங்களுடையது தான் அப்படின்ற மாதிரி. அது அவங்களுடைய இதுனா பார்ஷியலாக அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தே ஓன் இட் அப்படின்ற மாதிரி அதில் இருக்க என்ஜின்லேருந்து எல்லாமே. இப்போ நான் சிஎன்ஜி போட்டதுனால எனக்கு தெரியும் வாரண்ட்டி வாய்ட் ஆகும்னு. ஆனால் போட்ட காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த வண்டியை டாக்ஸியாக மாற்றலாம், டீ போர்டாக மாற்றலாம் அப்படின்னு தான் வாங்கினது. அதனால தான் கிரெட்டாவை கொடுத்துட்டு அதில் வந்து அமௌண்ட்டில் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் அங்கே இங்கே பணத்தை வாங்கி இதில் போட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண காரணமே அதுதான். ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக், நல்ல சஸ்பென்ஷனோட மக்கள் போவாங்க, ஹாப்பியாக போவாங்க அப்படின்ட்டு ஒரு இன்டென்ஷன். அதனால தான் நான் அந்த ரிஸ்க் எடுத்தேன். பட் ஓன் போர்டாகவே வச்சுருக்கணும் அப்படின்னா அந்த ரிஸ்க் எடுத்துருப்பனான்றது கேள்விக்குறி. ஓகே, இப்போ என்ன பெண்டிங்னா, இப்போது சிஎன்ஜி வந்து ஆர்சி புக்கில் வந்துட்டு என்டார்ஸ் பண்ணணும். அதுதான் பெண்டிங். அதுக்கே நான் March 31 கிட்ட ஆர்சி புக்கெலாம் கொடுத்தேன். ஆனால் இன்னமும் வந்துட்டு எனக்கு இன்னும் சொல்லலை. அவங்க இன்னும் பேப்பர் வரணும், அப்ரூவல் வரணும், அது எதுன்னு டெய்லி வெறுப்பேற்றிட்டுருக்கானுங்க. டீ போர்டாக மாற்றணுண்டா கொடுங்கடா அப்படின்னு சொன்னாலும் ஒரு ரெஸ்பான்ஸே சரியில்லை. போடுறேன் வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ நான் எல்லாமே சொல்லிட்டு நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிவிடுவேன்னு பயமாக இருக்குது. அதுதான் பிரச்சனையே. இன்னொரு பெரிய பிரச்சனை, இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் போயிட்டு இவங்களை வந்து ஏற்றி விட்டுறாங்க, வாங்க சிஎன்ஜி போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வாரண்ட்டி வாய்ட் ஆகும். ஏன்னா ஒரு என்ஜின் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா மேலே ஆகிடும் நீங்கள் என்ஜினில் கை வச்சிங்கன்னா. இந்த சிஎன்ஜியால் என்ஜினுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே வாரண்ட்டி கவர் ஆகாது உங்களுக்கு. ஸோ வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 1 lakh 1.5 lakh கிலோமீட்டர் இருக்கும் எல்லா கம்பெனி கொடுக்குறான். ஆனால் டீ போர்டு ஓடுற வண்டியெல்லாம் 1.5 lakh மேலாம் அடிச்சு தூக்கிடும். அதாவது 1-2 இயர்ஸ்லேயே ஓடிடும். ஓகே, ஸோ நான் இந்த வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 39,200 300 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. ஓகே, அதுதான். முன்னாடி இந்த வண்டியை வச்சுருந்தவர் ஒரு டிரைவர் வச்சு தான் ஓட்டியிருக்காரு. அந்த டிரைவருடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்மகிட்ட தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம மேப் பண்ணோம். ஓகே, வண்டி ஸ்மூத்தாக தான் ஓடி இருக்குது. மோஸ்ட்லி வண்டி ஹைவேல ஓடின மாதிரி தான் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு தெரிய வரும். வண்டியுடைய தேய்மானம்லாம் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்கா. ஏன்னா வண்டி சிட்டியில் ஓடிச்சுன்னா தேய்மானம் அதிகமாக இருக்கும். ஹைவேல ஒரே ஆர்பிஎம்மில் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருந்துச்சுன்னா வண்டி தேய்மானம் கம்மியாக இருக்கும். அதனால் வண்டியுடைய தேய்மானம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ப்ளஸ் வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஃபுல்லாகவே டொயோட்டாவில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயர் மாற்றுறது கூட பார்த்திங்கன்னா டொயோட்டாவில் தான் மாற்றிருக்காங்க. பார்த்துக்கோங்க, புரியுதுங்களா? அந்தளவுக்கு வண்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா சிஎன்ஜியோடைய மைலேஜ் டெஸ்டிங் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ளூ EXR அப்படின்னு சிஎன்ஜி சீக்வென்ஷியல் கிட் ஃப்ரம் லொவாட்டோ போட்டாங்க. அந்த ப்ளூ EXR பேர் அவர் சொன்னார் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுங்க, எக்ஸ்ட்ரா மைலேஜ் வரும். அதில் எனக்கு மைலேஜ் வரல.
நான் பண்ண ரிசர்ச்சில் டொயோட்டாவில் பேசினதில்ல. முதல்ல நீங்கள் சிஎன்ஜி போட்டு தப்பு ஆஃப்டர் மார்க்கெட்டு சரி போட்டுட்டீங்க. ஆனால் BS6க்கு உரியது தான் நீங்கள் போடணும். ஏன்னா கொஞ்சம் ஆள் இருக்காங்க உள்ளன்றதுனால BS6 உரியது தான் போடணும். இந்த ப்ளூ EXRன்றது BS4க்கு உரியது, அதை ஏன் போட்டிங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் நான் திருப்பி போய் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அதை மாற்ற சொல்லி OBD2 கிட், நல்லா கேட்டுக்கோங்க, OBD2 கிட் தான் BS6க்கு உண்டானது. அதனால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு போங்க. கம்ப்ளீட்டாக யாரையும் பிலீவ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் வண்டி உங்களுடையது, சரிங்களா? 65,000 கொடுத்த நான் இன்னும் ஒரு 6,000 கொடுத்து இன்னொரு 9,000 கொடுத்து அந்த OBD2 கிட்டு போட மாட்டேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா, ஆனால் சொல்லவும் மாட்டாங்க. ஓகேவா? அது நம்ம தான் அப்புறம் தான் நான் ஃபுல் ரிசர்ச் பண்ணிவிட்டு OBD குட்டு அந்த OBD2 கிட்னா என்ன அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அந்த வீடியோவில் சொல்கிறேன் எல்லாமே. இந்த சீக்வென்ஷியல் கிட்லேயே பார்த்தீங்கன்னா லொவேட்டோ தான் பெஸ்ட்டு. நீங்கள் சிஎன்ஜி ஃபிட் பண்ண போகிறீங்கன்னா என்னோடய அட்வைஸ் என்னவாக இருக்குன்னா, வாரண்ட்டி முடிஞ்ச பிறகு ஒரு வண்டியில், ஓகே, அதுக்கப்புறம் மேபி நீங்கள் சிஎன்ஜிக்கு போகலாம். ஓகே, சப்போஸ் உங்களுடைய ஓட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் லாங்கில் அதிகமாக போவீங்க அப்படின்னா சிஎன்ஜி ஃபிட் பண்ணலாம். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, டொயோட்டாவில் இந்த வேரியண்ட் V வந்து டாப் எண்டு மேனுவல் நடத்துது. இந்த வேரியண்ட்டில் சிஎன்ஜி வராது. G வேரியண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து அலாய் வீல் வரும், டைமண்ட் கட் அலாய் வீலே வரும். படி இன்னொரு ஜீட்டா அப்படின்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. அதுவும் மிட் வேரியண்ட் தான். ஆனால் அதில் வந்துட்டு அந்த டைமண்ட் கட் அலாய் வீல் வராது. ஓகே, அதனால் தான் நான் அந்த புக்கிங்கை கேன்சல் பண்ணேன். நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். ஷோரூம்லேயே போயிட்டு டீபோர்டு எடுக்கிற மாதிரி 10.5 lakh கிட்ட வந்துச்சு ஆன் ரோடு இது. ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் கேட்டேன், ஏங்க நான் லாஸ்ட் இயர் வண்டி புக் பண்ணுறேன்றேன், எனக்கு 35,000 ஆஃபர் கொடுக்குறேன்றீங்க, அங்கங்கே 1 lakh கொடுக்குறாங்களே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க புது வண்டி 15,000 ஆஃபரு, லாஸ்ட் இயர் மாடலுக்கு 35னாங்க. அப்போ எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை, எனக்கு ஒரு திருப்தியாகவே இல்லை அது. அதனால தான் என்ன பண்ணேன், சரி ரைட்டு, நான் வந்து யூஸ்டு காரை எடுத்து அதை டீபோர்டாக மாற்றுறேன் அப்படின்னு இந்த ப்ராசஸ் ஏறேன். அப்போ அங்கங்கே கான்டாக்டை பிடிச்சி RTO கான்டாக்ட்லாம் பிடிச்சி எப்படி இந்த ப்ராசஸ் என்ன இந்த ப்ராசஸ் நான் விசாரிக்கும் போது தான் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ராசஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது, நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா வண்டியும் டீபோர்டாக மாற்ற முடியாது அப்படின்னாங்க. சரி, அப்போ என்ன மாதிரியான வண்டியெல்லாம் டீபோர்டாக மாற்றலாம் அப்படின்னா, அந்த வண்டி BS6 வண்டியாக கம்பல்சரி இருக்கணும். அதாவது 2022க்கு அப்புறம் தான் அந்த BS6 வந்தது. அந்த வண்டி வந்து BS6க்கு அப்புறம் வந்த வண்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஷோரூம்லேருந்து அப்ரூவல் இருக்கணும். இந்த வண்டியை BS6ஆக மாற்றலாம், இந்த வண்டியை டீபோர்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஷோரூம்லேருந்து உங்களுக்கு அப்ரூவல் இருக்கணும், சரிங்களா? அந்த அப்ரூவல் இருந்தால் மாத்திரம்னா நீங்கள் வந்துட்டு மாற்ற முடியும். ஸோ ஒரு RTOவுக்கு இதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் பண்ணலாம், இந்த வேலையை ஈஸியாக பண்ணலாம், சரிங்களா? அது பண்ணுறதுக்கு ஒரு 35,000 செலவு ஆகும். ஓகே, இப்போ April 1 இன்னொரு ரூல் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பேனிக் பட்டன்லாம் கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி 4 டோருக்கு 4 பேனிக் பட்டன் வந்து கண்டிப்பாக வரும். அப்புறம் GPS இருக்கணும் வண்டியில். அது ஏன்னா அந்த பேனிக் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அது கான்டாக்ட் போகும். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வந்து இல்லை அந்த எமர்ஜென்சி செக்ஷனில் வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோன்றதை அந்த GPS வச்சு தான் லொக்கேட் பண்ணி அவங்க ஹெல்ப்புக்கு வருவாங்க. அந்த ஹெல்ப்பு வந்து டீபோர்டுனால அந்த பேசஞ்சருக்கு தேவையா இல்லை அந்த டிரைவருக்கும் சம்டைம்ஸ் ஹெல்ப்பு தேவையாக இருக்கலாம். ஸோ யாருக்கு ஹெல்ப்னாலும் அதுக்காக அதை வந்துட்டு அந்த பேனிக் பட்டனை வந்துட்டு கம்பல்சரி ஆக்குறாங்க ஃப்ரம் April 1. இப்போ ஆயிடுச்சு. நான் அதை ரெக்கார்ட் பண்ணுறது April 7, 2026. ஓகே, ஸோ இது ஒரு ப்ரொசீஜர் நிறைய இருக்குது. அப்புறம் இந்த ஃபிட் பண்ண சிஎன்ஜியை வந்துட்டு இன்சூரன்ஸில் ஆட் பண்ணோம். நான் இப்போ ஆட் பண்ணலை. நான் வந்து டீபோர்டாக பண்ணும்போது அது பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாமே ஒன்றா சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் விட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு RC புக்கில் என்டார்ஸ் ஆகணும், ஆனால் தான் நான் வந்து பண்ண முடியும். RC புக்கில் என்டார்ஸ் ஆன பிறகு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது விட்டாச்சு. அது ஒரு மேட்ரு. ஸோ அதனால் இவ்வளோ இன்னல்கள் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது யோசித்து பண்ணுங்கள். அப்படியே அச்சா போச்சான்னு இறங்கிடாதீங்க. நான் இறங்கின மாதிரி
பட் ஓகே, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நம்ம இறங்கினதுனால நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு சிஎன்ஜின்றது எப்படின்னு தெரில. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் சிஎன்ஜி. இதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? சிஎன்ஜி இப்போ வந்து ஒரு பெட்ரோல் விலை அதிகமானதுனால எல்பிஜின்னு ஒன்று ஸ்விட்ச் பண்ணோம். எல்பிஜி தட்டுப்பாடு வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் எல்பிஜி பங்க் மூடிட்டாங்க. அப்போ எல்பிஜியில் ஓடின ஆட்டோக்கெல்லாம் இப்போ என்ன கதி? அவங்க எல்லாருமே they are now forced to sell the auto. அவங்க ஆட்டோவெல்லாம் இப்போ வந்து விற்கும்படிக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. விற்றுட்டு சிஎன்ஜி ஆட்டோ வாங்குறாங்க, எலக்ட்ரிக் ஆட்டோ வாங்குறாங்க. இப்போ மஹிந்திராவில் உடோ அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ வருது. இதெல்லாம் அவங்க வாங்குறாங்க. ஸோ இது ஒரு சிஸ்டம் தான் இது வந்து பண்ணுதா, இல்லை நேச்சுரலாகவே இதெல்லாம் நடக்குதான்னு ஒரு டவுட் வருது. ஓகே, இப்போ எப்படி எல்பிஜி ஆட்டோவெல்லாம் நீங்கள் சிஎன்ஜி ஆட்டோவுக்கு மாற்ற முடியும், இல்லை எலக்ட்ரிக் ஆட்டோவுக்கு மாற்ற முடியும்? இந்த மாதிரி எல்பிஜியை கட் பண்ண தானே மாற்ற முடியும். இதனால் யாருக்கு நஷ்டம்? பாவம் அந்த ஆட்டோக்காரனுக்கு தான் நஷ்டம். அந்த கேபுக்காரனும் அந்த வண்டி வச்சுருவவங்க தான் அது வந்து நஷ்டம். கவர்மெண்ட்டுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. அவங்க பாட்டில் டேக்ஸ் வாங்கிட்டு அவங்க ஜாலியாக இருக்க போகிறாங்க. எண்ட் யூசர், அதாவது பொதுமக்கள் தான் எங்கேயுமே பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா பொதுமக்கள் தான். அதனால் நீங்கள் உஷாராக இருங்க, சரிங்களா? உங்கள்கிட்ட நல்ல பணம் இருக்குன்னா சிஎன்ஜி வெஹிக்கிள் போகிறதுக்குள்ள நல்ல ஸ்ட்ராங் ஹைப்ரிட், அதுலேயே பேட்ரி வரும், ஸ்பேஸும் வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரி வண்டி எடுங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பூட் ஸ்பேஸும் இருக்குது. ப்ளஸ் சிஎன்ஜியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாருதி சுசுக்கியில் வந்துட்டு விக்டோரேஸ் அப்படின்னு ஒரு வண்டி விட்டுருக்காங்க. அதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அந்த சிஎன்ஜி டேங்க்கு. இன் கேஸ் ஆஃப் எனி இன்சிடெண்ட் எப்படின்னு தெரில, அந்த டேங்க் வெடித்தா என்ன நடக்கும்ன்றது கேள்விக்குறி. ஆனால் இப்போ வர டேங்க்கெல்லாம் வந்து ரொம்ப இந்த திக்னஸ், அந்த எம்எம் ரொம்ப அதிகன்றதுனால இடித்தாலுமே வந்து டென்ட்டு தான் விழும் அதில். ஓகே, அது பர்ஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியெல்லாம் பண்ணி தான் அந்த டேங்க்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. அடிக்கடி என்ன பார்க்குறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த சிஎன்ஜி வந்து இப்போ இதில் வந்துச்சு ரிசர்வில், அதனால தான் அதை பார்த்துட்ருக்கேன். சிஎன்ஜி ஃபிட் பண்ண பிறகு நீங்கள் வண்டியெல்லாம் ரேஷாக ஓட்டக்கூடாது. இம்பேக்ட் நடக்காமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? பிரேக் அடிக்கும் போதெல்லாம் இந்த டிஸ்டன்ஸு நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் இருக்க வண்டியோட டிஸ்டன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். சடன் பிரேக்லாம் அடிக்காதீங்க. பேக்கில் இருக்கவங்க நம்மளை வந்து அடிக்கிற மாதிரி சடன் பிரேக்லாம் அடிக்காதீங்க. நம்ம என்ன தான் பார்த்து போனாலும் வந்துட்டு கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும், ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம், ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜியே போங்க மோஸ்ட்லி. ஓகே, ஃபேக்ட்ரியில் ஃபிட் பண்ணி வருது பார்த்தீங்களா? அது டொயோட்டாவாக இருக்கட்டும், மாருதியாக இருக்கட்டும், ஓகே, எந்த பிராண்டு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வருதோ அதை எடுங்க. கியாவில், ஹுண்டாயில், ஹாண்டாவில் எல்லாம் ஃபேக்ட்ரி ஃபிட்டட் வர்றது இல்லை, ரெட்ரோ ஃபிட்டட் தான் வருது, சரிங்களா? ஸோ அந்த ரெட்ரோ ஃபிட்டட் மாடல்ஸ் போகாதீங்க. அதில் நிறைய ஃபால்ட் வருது. அது ஏன் அப்படின்னா, என் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க அந்த இடத்துல சிஎன்ஜி ஃபிட் பண்ணுற இடத்துல நிறைய வண்டிங்க வந்துட்டு தான் இருந்தது. ஹாண்டா அமேஸ் ஹாண்டா அமேஸ் 2 ஹாண்டா அமேஸ், ஓகே, ரெண்டுமே வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ரெட்ரோ ஃபிட்டிங் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஒரு கியா, அது கேரன்ஸ், அதுக்கும் ரெட்ரோ ஃபிட்டிங் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஸோ இதில் அந்த கியா கேரன்ஸில் என்ன ஃபால்ட்னா லீக் இருக்குது. ஓகே, அந்த கேஸ் வந்துட்டு லீக் ஆகுது, சிஎன்ஜி கேஸு. அந்த லீக்கை வந்து அரெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த சோப் வாட்டர்லாம் அடித்து அந்த பபுள்லாம் வர்றதை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து திருப்பி இது பண்ணாங்க. அந்த லீக்கு ஏன் வருதுன்னா, அந்த எட்ஜில் போடுற அந்த ரிங்கு ஒன்று போடுறாங்க, அதை டைட் பண்ணுறதுக்கு ஹோஸ் கிளாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நினைக்கிறேன். ஓகே, அந்த ஹோஸ் கிளாம்ப் வந்துட்டு ஃபேக்ட்ரி ஃபிட்டிங்கில் பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக வரும். அது அந்த கிளாம்ப் வந்துட்டு இவங்க போட மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, நான் நேற்று அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ரப்பர்லேயே அந்த கிளாம்ப் வருது. நீங்கள் அந்த மெட்டல் கிளாம்ப் அந்த மெட்டல் கிளாம்ப் போட்டிங்கன்னா ஆகும், சிஎன்ஜி ஆல்ரெடி இன்ஜினை ஹீட் பண்ணும், ஹீட்டு பயங்கரமாக ப்ரொடியூஸ் ஆகும். அதில் அந்த மெட்டல் கிளாப் வந்து அந்த ரப்பரை வந்து கட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அதனால் அதை போடுறது ரெக்கமெண்டபிள் இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு இன்டர்வென்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு ரப்பர் கிளாம்பை வந்து அந்த எட்ஜில் அந்த சிஎன்ஜி உள்ளே போகுது பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே வந்து அதை போடலாம். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நேற்று. ஸோ அந்த லீக் ஒரு பிரச்சனை. இன்னொரு ஹாண்டா அமேஸில் என்ன பிரச்சனைனா, பெட்ரோலும் சிஎன்ஜியும் ஒன்றா சேர்ந்து போகுதுங்க, பெட்ரோலே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டு.
இன்னொருத்தரும் ஹாண்டா அமேஸ் தான், அவரும் நல்லா பேசினார். அவர் ஐடி கம்பெனியில் ஓட்டிகிட்ருக்காரு. அவரும் அந்த மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் தான் சொன்னார், மைலேஜே வரலையோ. அவருக்கு இன்ஜின் லைட் எரியுது, இன்ஜினில் செக் லைட்டு, அந்த செக் இன்ஜின் லைட் எரியுது. ஷோரூமில் என்ன சொல்லிட்டாங்க, அதாவது ஹாண்டா சர்வீஸ் சென்டர் என்ன சொல்லிட்டாங்க, இது சிஎன்ஜினால தான் இது எரிஞ்சிட்ருக்கு, நீங்கள் சிஎன்ஜியில் போயிட்டு பாருங்கள். அதாவது ஹாண்டா ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபிட் பண்ணாங்க, நீங்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஹாண்டா ஷோரூமை நம்பி தானே நீங்கள் அந்த வண்டி எடுக்கிறீங்க. அப்போ ஹாண்டா தானே அந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த ஹாண்டா சர்வீஸ் சென்டர் தானே அந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த டெக்னிக்கலாக அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளை தானே ஹாண்டா அந்த சர்வீஸ் சென்டரில் வந்து அந்த இடத்துல வந்து அப்பாயின்ட் பண்ணி வச்சு சிஎன்ஜியில் என்ன பிரச்சனை வருதோ அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு டெக்னீஷியன் அங்கே இருக்கணுமா இல்லையா. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கஸ்டமர் இங்கே போங்க அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்போ கஸ்டமர் ஒரு வேலையை விட்டுட்டு, மோஸ்ட் ஆஃப் தெம் யார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ போர்டு ஓட்டுறாங்க. அப்போ கஸ்டமர் அவங்க வேலையை விட்டுட்டு இங்கே இந்த ஹாண்டா ஷோரூமுக்கும் இந்த சிஎன்ஜி ஃபிட்மெண்ட், அந்த ரெட்ரோ ஃபிட்மெண்ட் பண்ணுற இந்த சென்டருக்கும் சுற்றிட்டு இருப்பாங்களா, இல்லை அவங்க போயிட்டு அவங்களுடைய ஏர்னிங்ஸை பார்ப்பாங்களா? அப்போ இங்கே வர்றதுனால அவங்களுக்கு ஒரு நாள் கூலி போச்சு இல்லை அவங்களுக்கு, புரியுதுங்களா? அதனால சொல்கிறேன், சிஎன்ஜி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜி எடுங்க. அதாவது மாருதிலையும் டொயோட்டாலையும் இப்போதைக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜி வருது, அதை எடுங்க. இந்த ரெட்ரோ ஃபிட்டிங் கூட நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இஃப் யூ வாண்ட் a பீஸ் ஆஃப் மைண்ட், உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னா அதை பண்ணாதீங்க. நான் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு அந்த ரிஸ்க் அப்பிடைட் இருக்குது. ஏன்னா நான் வந்து எல்பிஜி போட்டேன். எல்பிஜி போட்டப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணேன். ஓகே, எப்படி மெயின்டைன் பண்ணேன்னா, நான் எல்பிஜி வந்துட்டு எல்பிஜி பங்க்கில் தான் ஆட்டோ கேஸில் தான் போய்ட்டு போடுவேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்க சிலிண்டர் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து அது மூலியமாலாம் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு அந்த இது நிறைய இருக்கணும், இம்ப்யூரிட்டிஸ் நிறைய இருக்கும், டெப்ரிஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் போய்ட்டு அந்த ஃபில்டரில் அடைக்கும், அனாவசியமான பிரச்சனை அதெல்லாம். ஸோ நான் அந்த மாதிரிலாம் பண்ணல. கரெக்டாக டைமுக்கு ஃபில்டரை மாற்றுறது. இன்ஃபேக்ட் நான் ஒரு முறை ஃபில்டர் மாற்றலை, ஏன்னா ஃபில்டர் நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு மாற்றவே இல்லை ஃபில்டரை. வண்டி கொடுக்குற வரைக்குமே நான் அதை ஆனால் நான் என்ஜாய் பண்ணேன். எல்பிஜி வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் இன்ஜின் ஹீட் ஆகிடுச்சுன்னா ஹைவேல எல்பிஜி செம்ம பர்ஃபார்மன்ஸு. அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 Nm டார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் வேறு, கரெக்டாக வேறு. அது பெட்ரோல் தான் கரெக்டாக. ஆனால் வண்டி 160 ஏறிடுச்சு அப்படின்னா வண்டி இறங்காது. அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். பிக்கப் இஷ்யூ இருந்ததாக இருக்கும். அது 1.6 NA, அது வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்றதுனால டர்போ இல்லை, அதில் பிக்கப் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வைல் க்ரூசிங் இட் வாஸ் லைக் அ சாம், செம்மையாக இருந்துச்சு. அதுதான் டிஃப்ரென்ஸு. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நான் ஓகே எல்பிஜின்னு பிரச்சனை, ஐ மீன் சிஎன்ஜிலையும் நம்ம ஒழுங்காக ஓட்டணும், ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் பிரச்சனை வராதுன்னு சொல்லி தான் நான் சிஎன்ஜி போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சிஎன்ஜி போடுறதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது. லான்ஸாவில் வந்துட்டு ஃபுல் டேங்க் வந்துட்டு அந்த டிக்கியினுடைய ஸ்பேஸை எடுத்துருச்சு. ஸோ த டிக்கி ஸ்பேஸ் வில் பி காம்ப்ரமைஸ்ட். ஓகே, அது ஒரு பிரச்சனை இருக்குது. லக்கேஜுக்கு நீங்கள் மேலே கேரியர் போடுற மாதிரி இருக்கும். இஃப் அட் ஆல் ஒரு 4 பேர் போகிறீங்க, லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும், இல்லை 3 பேர் போகிறீங்க, லக்கேஜ் நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா மேலே கேரியர் போட்டாகணும். மேலே கேரியர் போட்டாலே நீங்கள் 100க்கு மேலெலாம் போக முடியாது ஸ்பீடு. இட் இஸ் நாட் அட்வைசபிள். கேரியரை போட்டு 120லாம் போகிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா அந்த காருடைய ஏரோடைனமிக்ஸ் வந்துட்டு அந்த புஷ் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கோ வித்தின் 100ல் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 years ஒன்ஸ் வந்துட்டு ஹைட்ரோ டெஸ்டிங்னு ஒரு மேட்டர் பண்ணணும். அது கவர்மெண்ட் ரூல் படி இம்பார்ட்டண்ட். ஹைட்ரோ டெஸ்டிங்னா இந்த டேங்கை கொடுத்து அனுப்புவாங்க அந்த ஹைட்ரோ டெஸ்டிங் சென்டருக்கு. ஓகே, அங்கே எடுத்துன்னு போய்ட்டு ஒரு இதில் டிப் பண்ணி டேங்க்கில் எதுனா லீக் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. லீக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அந்த டேங்க் அவங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹைட்ரோ டெஸ்டிங் பண்ணியிருக்குன்ற சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகே, ஆஃப்டர் 3 years அது ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. யூ ஹேவ் டு ஃபாலோ இட். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் சிஎன்ஜி பற்றி. இந்த காரு எங்கே வாங்கணும், என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஏன்னா டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நான் கம்ப்ளீட்டாக அந்த சிஎன்ஜி
ஃபீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியணும், சிஎன்ஜி பற்றி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா அதுவும் ஒரு கமெண்ட்டை போடுங்க. கூடிய சீக்கிரம் உங்களுடைய நேயர் விருப்பத்தை பொறுத்து அதையும் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு கார் ஸ்டூடெண்ட் அந்த கார் வாங்கின பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதுக்கும் ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஏன்னா நான் பாட்டில் வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு அது தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க, அது வேஸ்ட்டு தான் அது இல்லைங்களா. பட் அது உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ நான் புதுசுன்றதுனால கண்டென்ட் எப்படி போடணுன்றது நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். நான் பாட்டில் ஏதோ ஒரு கண்டென்ட்டை போட்டுட்டு அது உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லாமல் போச்சுன்னா அது பிரச்சனை. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, காரு நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, அதனுடைய ஜேர்னி அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் என்கிட்ட சொல்லுங்கள், சரிங்களா. அதுவும் நம்ம வந்துட்டு கொலாப் பண்ணி உங்களுடைய பையிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எடுத்து எத்தனை சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க லாங் டேர்ம் ரிவ்யூ மாதிரி நம்ம போட்டோன்னா புதுசாக கார் வாங்குறவங்களுக்கு, அதே பிராண்டில் போய்ட்டு கார் வாங்குறவங்களுக்கு அந்த ரிவ்யூ வந்துட்டு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நான் புதுசாக ஒரு ஷோரூமில் போயிட்டு ஒரு காரை புதுசாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி அந்த பிராண்டோடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அதை போட்டோன்னா மக்களுக்கு வந்து அந்த பிராண்டுக்கு வந்து அப்ரோச் பண்ணலாமா வேணாமா, அந்த பிராண்டுக்கு போகிறது ரிஸ்க்கா இல்லையான்றது அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புது காரம் பண்ணுவோம், புது கார் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் உங்களில் யாருன்னா ஷோரூமில் ஒர்க் பண்ணுறீங்களா, ஷோரூம் தெரியும் அப்படின்னா கொஞ்சம் லிங்க்கு கொடுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்ரோச் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரில, ஒன்றா அவங்க பண்ணுவாங்கன்னு தெரில. நம்ம இப்போ இனிஷியல்ன்றதுனால அவனும் பணத்துக்காக இதெல்லாம் இது பண்ணலை. ப்ளஸ்ஸு அவங்ககிட்ட காசு வாங்கிட்டோன்னா நம்ம அவங்களுக்கு சாதகமாக தான் பேசி ஆகணும், அது எனக்கு பிடிக்காது. என்ன ரியாலிட்டியோ அதுதான் நம்ம பேசணும். ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு நம்ம அந்த கார் ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நீங்கள் அந்த காரை வாங்கி அவஸ்தைப்படக்கூடாது, கரெக்டுங்களா. இந்த ஹேட்ச்பேக் வாங்கின பிறகு தான் நானே யோசிக்கிறேன் எல்லார்ட்டும் சொல்லணுன்னு. ஹேட்ச்பேக்கு இப்போ நீங்கள் எஸ்யூவி ஓட்டிட்டு ஹேட்ச்பேக்கு ஸ்விட்ச் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஹேட்ச்பேக்லேயே ஓட்டிட்டிங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் நான் இவ்வளோ நாள் 2018 நான் வந்து கரெக்டாக ஓட்டிட்டு கிளான்ஸா ஓட்டுறேன். இப்போ கூட ஒரு பாட் ஹோல் போச்சு. இந்த பாட் ஹோல்லாம் இறக்கும் போது அந்த உள்ளே இறக்கி வண்டி ஏற்றும் போது அப்படியே வீட்டுக்கு போனால் எனக்கு தலை வலிக்கும். இப்போலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இனிஷியல் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தலை அப்படியே மூளை கலங்கின மாதிரி லைட்டாக வலிக்கும், அந்த மாதிரி எல்லாம் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நல்ல சஸ்பென்ஷன் இருக்கிற வண்டியை வாங்குறது ரொம்ப முக்கியம், சரிங்களா. அதில் ஒன் ஆஃப் த வண்டி இப்போது சீப் அண்ட் பெஸ்ட்டு. எப்போயுமே சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்காது, பெஸ்ட்டாக இருக்கிறது சீப்பாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே ஒரு கார் ஒன்று வந்திருக்கு மார்க்கெட்லன்னா அதை நான் சிட்ரான்னு சொல்லுவேன். ஓகே, ஏன் சிட்ரான் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சஸ்பென்ஷனுங்க, அதெல்லாம் செகண்டரி தான். சஸ்பென்ஷன் அதில் அற்புதமாக கொடுத்துருக்கானுங்க. அந்த வண்டியே வந்துட்டு பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனுக்கு பேர் போன வண்டி. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு 3 சிலிண்டர் இன்ஜினே பிடிக்காது. நான் அதனால தான் வந்து இந்த டீபோர்டு மேட்ரு கூட ஸ்விஃப்ட்டோ இல்லை ஸ்விஃப்ட் டிசைரோ இல்லை அதாவது டூர் எஸ்ன்னுவாங்க, அந்த வேகனாரோ டூர் ஹெச்ன்னுவாங்க வித் சிஎன்ஜிக்கு, அது வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜி தான் வரும். அதுவோ இதுவோ இல்லை 3 சிலிண்டர் அதுவுமே போகாதது காரணம். ஆனால் இந்த 3 சிலிண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜின் வந்து ரொம்ப ரீஃபைன்டு இன்ஜின். இந்த சிட்ரானில் இருக்கிற அந்த 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணி இப்போ இந்த வைப்ரேஷன்லாம் குறைச்சி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் எனக்கு பிடிக்காதது, இந்த எல்லா கார் கம்பெனிகிட்டும் பிடிக்காதது என்னென்னா, டீபோர்டுனாலே வந்துட்டு இவங்கெல்லாம் பேஸ் வேரியண்ட்டில் தான் டீபோர்டே வைக்கிறாங்க. இப்போ டேசர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராங்க்ஸ் மாதிரி டேசர் இருக்குல்ல, அதுவும் டீபோர்டு பண்ணுறாங்க. ஆனால் பேஸ் வேரியண்ட்டில் மாத்திரம் தான் சிஎன்ஜி வரும், ஒரு எந்த வேரியண்ட்லேயுமே சிஎன்ஜி வராது அதில். ஸோ இவங்க நினச்சிக்கிறாங்க ஏழைங்க மாத்திரம்தான் வந்துட்டு சிஎன்ஜி, அதாவது பெட்ரோல் போட அந்த பெட்ரோலில் காஸ்ட்லியாக நினைக்கிறவங்க மாத்திரம்தான் சிஎன்ஜி வந்துட்டு இது பண்ணுவாங்க, ஒன்லி அவங்க மாத்திரம்தான் அதை வந்து சிஎன்ஜியை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்களாம் நினச்சாங்களான்னு தெரில. அதனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட்னு அடுத்த காரணமே அதுதான். எனக்கு டாப் வேரியண்ட்டில் சிஎன்ஜி வேணும். ஓகே, அது டாப் வேரியண்ட்டில் நான் சிஎன்ஜி வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீ ஏன் சொல்கிற, அது ஒரு கேள்வி. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த ஷோரூம்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது கார் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்ஸை வந்துட்டு டீபோர்டாக பண்ண மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை.
இதெல்லாம் நீங்கள் ஏன்டா முடிவு பண்ணுறீங்க? ஓகே, ஏன் ஒரு டிரைவர் கம்ஃபர்டபுளாக ஒரு ஆட்டோமேட்டிக் காரை ஓட்டக்கூடாதா? எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? சரி, நான் வந்து நான் ஓட்ட போகிறேன்னா டிரைவரை வந்து போட்டு ஓட்ட போகிறேனோ, யார் ஓட்டினாலுமே கொஞ்சம் சிட்டியில் வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அந்த காரை ஓட்டிக்கிட்டோமே, அதில் என்ன தப்பு இருக்குது இல்லையா? ஸோ அது ஒரு விஷயம் எனக்கு இந்த கார் கம்பெனிஸ்கிட்ட பிடிக்கல. பிகாஸ் தே டிசைட் வாட் யூ வாண்ட், தே டோன்ட் லெட் யூ டிசைட் வாட் யூ வாண்ட். அதாவது உங்களுக்கு என்ன வேணுன்றது அவங்க டிசைட் பண்ணுறாங்களே ஒழிய அதை வந்து நாம் டிசைட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃப்ரீடம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ கார் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்லாம் அதில் வேணும், உங்களுக்கு வந்து அலாய் வீல் வேணுமா, இது வேணுமா, அது வேணுமா, ஏன்னா எல்லாமே இப்போ வந்து இதுதான் சொல்கிறாங்க. இப்போ கார்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆர்டர் டு மேக் தான் சொல்கிறாங்க. ஆர்டர் கொடுத்து பண்ணி எடுக்கிற மாதிரி ஃபேக்ட்ரியில். அப்போ நீ மேக் பண்ணுற அப்படின்னா நான் சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷனில் நீ வந்து மேக் பண்ண, நீ எதுக்கு இதுதான் இவ்வளோ தான் உனக்கு வேணா எடுத்துக்க எல்லாம் விட நீயே சொல்கிற? அது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு என்ன இருக்குது? இவர் எதுக்கு இங்கே வந்து நின்றுருக்காருன்னு தெரியலையா? ஒரு ஹைவே, ஐயோ, அது மேலே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு. பேசினே வந்துட்டோம்னா பரவாயில்ல, போவோம். நம்ம வந்து இதுவும் பண்ணுறோம், ஆட்டோ கன்சல்ட்டிங்கும் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் கார் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு ஆட்டோ கன்சல்ட்டிங் பண்ணணும், உங்களுக்கு வந்து காரை பற்றி சுத்தமாக தெரில, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம தாராளமாக உங்களுக்கு வந்து கன்சல்ட்டிங் பண்ணி கொடுக்கலாம், ஒரு மினிமம் சார்ஜில். ஓகே, ஃப்ரீயாக பண்ண முடியாது, எவ்ரி ஒன்ஸ் டைம் இஸ் ப்ரெஷியஸ். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரியான காரு, நெக்ஸ்ட்டு அந்த இதில் சிட்ரான் கார் வந்துட்டு போகாத நிறைய கார் எனக்கு பிடிச்சிருக்கு காரு, பட் போகாத கார் நிறைய இருக்குது. என்னென்னா பிராண்ட் இப்போ தான் உள்ளே வந்திருக்கு. ஓகே, அவன் இன்னும் கொஞ்சம் ஓடட்டும், அவங்க வந்துட்டாங்க 3-4 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டாங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் அது அந்த மூமெண்ட்டு கொடுக்கட்டும். ஏன்னா ஷோரூம்லாம் ரொம்ப கம்மி, சர்வீஸ் சென்டர்ஸும் இப்போதைக்கு ரொம்ப கம்மி. நான் ஃபோன் பண்ணி ஆனால் அவங்கள்ட்ட கேட்டேன், காரை பற்றி விசாரித்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, சேல்ஸ் அட்வைசர் கால் பண்ணுவாருங்க, மீட்டிங்கில் இருக்கார், கால் பண்ணுவாருன்னாங்க. 1 hour வெயிட் பண்ணேன், ஒரு 11:30 மணி ஆச்சு, கால் பண்ணல. நான் ஒரு 9:30 கால் பண்ணிட்டேன், கால் பண்ணல. திருப்பி அந்த அம்மா கிட்ட சொன்னேன், நீங்கள் எனக்கு சேல்ஸ் அட்வைசருடைய நம்பர் கொடுங்க, நானே அவர்கிட்ட வந்து பேசிக்கிறேன்னு. சேல்ஸ் அட்வைசர்கிட்ட பேசினேன், பேசிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம்லாம் எனக்கு சொல்கிறேன்னு சொன்னார். அவர் வந்து கெட் பேக் பண்ணுறேன்னாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே கெட் பேக் பண்ணல, திருப்பி ஒரு ஃபாலோ அப் இல்லை. ஸோ ஒரு கார் விற்கிறதுக்கே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம எதுக்கு போய்ட்டு அவங்ககிட்ட தொங்கிட்டு இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் எனக்கு நானும் விட்டேன். சரி, கொஞ்சம் வளரணும்ப்பா, வேலைக்காவது இப்படிலாம் இருந்தா அப்படின்ட்டு நானும் அந்த இதை விட்டேன். ஸோ சிட்ரான் நீங்கள் எடுக்கணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொறுமை ரொம்ப தேவை. அவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட பெருசாக ஃபாலோ அப் இருக்காது, கண்டுக்க மாட்டாங்க. ஸோ கார் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து நம்மளை கண்டுக்கலைன்னா, அப்போ கார் வாங்கிட்டு எதாவது பிரச்சனை வந்தால் எப்படி அவங்க வந்து கண்டுக்குவாங்க? இதான் என்னுடைய கேள்வி. உனக்கு கார் விற்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது நீ அந்த காரை சர்வீஸ் பண்ணுறதுக்கு எப்படி உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்? ஏன்னா ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் தானே எல்லாருமே பார்க்குறது. இப்போ டொயோட்டான்ற பிராண்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்பேர்ஸை விட, அதாவது அவங்களுடைய காரை விட, அவங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸை விட அவங்களுடைய சர்வீஸ் தான் வந்து நம்பர் 1 நிற்கிது. மக்கள் டொயோட்டா பிராண்டுக்கு போகிற காரணமே அவங்களுடைய சர்வீஸ் தான். பார்த்திங்கன்னா இப்போ நானே இந்த வண்டி எடுத்த பிறகு இதில் அந்த பின் லாக் ஆகிடுச்சு, சிஎன்ஜிக்கு அந்த பேட்டரி கட்டி மாட்டினப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் இதை பின் நம்பர் போட்டிருக்காரு போல், வண்டி லாக் ஆகிடுச்சு. அது Cars 24 தான் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா என்கிட்ட 12,000 அவன் வாரண்ட்டி அவன் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவனுக்கு என்னான்றானுங்க, நீ வந்து ஷோரூம் போன்றானுங்க, அப்புறம் என்னது என்கிட்ட வாரண்ட்டி வாங்குறேன் நீ? ஃபஸ்ட்டுங்க Cars 24 ரெஸ்பான்ஸே இல்லைங்க, சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இல்லை, கண்டுக்கவே மாட்டுறாங்க. கார் விற்கிற வரைக்கும் இருக்கிற வெறி, கார் விற்றப்புறம் நீ யாரோ நான் யாரோ தான். பெரிய பெரிய பிரச்சனை நடந்தது சொல்கிறேன் உங்களுக்கு.
அப்போது நான் போய்ட்டு 500 கட்டி அந்த பின்னை வந்து கிளியர் பண்ணேன். ஸோ அந்த பின்னு வந்து எனக்கு நைட்டு ஆயிடுச்சு. 1 ஹவராக வண்டி பார்க்குறேன்னு ஒருத்தர் சொன்னவர் வண்டி எடுக்கவே இல்லை, ஆர்டர் எடுக்கலை, அதாவது அந்த சர்வீஸ் எடுக்கலை. அவர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நான் புதுசு, எனக்கு இதை பற்றி தெரியல, அதெல்லாம் விட்டு வந்துட்டேன் வண்டி அப்படின்றான். அவன் டேய் நீ புதுசாக இருந்தானடா, அது சொல்லலாம்லடா அப்படின்னு அவனை போட்டு கலாசி. அதுக்கப்புறம் தான் உள்ளே என்ட்ரானாங்க சில பேர், இல்லை காலையில் வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த டெக்னீஷியன் ஒருத்தர் ஓடி வந்தார். ஒரு 5 மினிட்ஸ் டைம் தெரியல, நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. நான் இங்கே கோயம்பேடு இதில் இருக்கேன், அந்த லான்சன் டோட்டலில். ஆனால் வீடு வந்து பெருங்குடி. சரி பக்கத்தில் பள்ளிக்கரணர் அங்கேயே போய்க்கலாம் அப்படின்னு நான் விட்டேன். திடீர்னு ஓடி வந்துட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனார். 5 நிமிஷம் கூட இல்லை, சும்மா வெளியே ஃபோன் பேசிட்டு பார்த்தா வண்டி வந்து நிற்குது. ஏன்னா வண்டி வந்து நிற்குது, முடிஞ்சிச்சான்னு கேட்டால் அவர்கிட்ட முடிஞ்சிச்சிங்க, பில்லிங் இருந்தாங்க, ஒரு 510 ரூபா நான் கட்ட சொன்னாங்க. போய்ட்டு அதை கட்டிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுதான் சர்வீஸ். புரியுதுங்களா? ஒரு கஸ்டமர் இவ்வளோ நேரம் வந்தார், வெயிட் பண்ணார், 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அவரை உட்கார வச்சு. அவருக்கே தெரியாது அவர் வண்டி இன்னும் சர்வீஸ் பண்ணலன்னு. அதாவது இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபால்ட்டை பார்க்கலன்றது தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அம்பத்தூரில் இருக்க லான்சன் டோயோட்டா எடுத்துகிட்டு போயிட்டேன் வண்டியை. அவங்க பார்க்குறேன்ட்டு இல்லை, இங்கே டெக்னீஷியன் இல்லை, அங்கே அவங்க தான் அனுப்பிச்சாங்க. இந்த ப்ராசஸ்லேயே எனக்கு 5 மணிக்கு அங்கே போய் திருப்பி அங்கே போகிறதுக்கு 6 மணி ஆகி டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே பூந்து அன்றைக்கி வேலையை முடிச்சாங்க. ஆனால் ஸோ அதை அவங்க பண்ணணும்னு அன்றைக்கி அவசியம் இல்லை அவங்களுக்கு. அதான் என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் அங்கே போய் பார்த்துக்கோங்க பள்ளிக்கரணையில் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அவசியமே இல்லை. ஆனாலும் ஓடி வந்து பார்த்து உடனே முடிச்சு இதை அனுப்பிச்சி விட்டாங்க. அதுதான் சர்வீஸ். அந்தளவுக்கு சிட்ரான் பண்ணுவாங்களா? அந்தளவுக்கு டொயோட்டா மாதிரி சிட்ரான் சர்வீஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கெல்லாம் வந்து ஏன்னா இது ஒரு ஃப்ரெஞ்ச் ஆட்டோ மேக்கிங் கம்பெனி. ஓகே, ஸோ அந்த ஃப்ரெஞ்சு ஆட்டோ மேக்கிங் கம்பெனின்றதுனால அந்த கல்ச்சர் தான் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஃப்ரெஞ்ச் கல்ச்சர் தான், அதில் கொஞ்சம் பெருமை இருக்கும், ப்ரைட் இருக்கும் பயங்கரமாக அந்த கல்ச்சரில். அந்த கல்ச்சரை நான் எதை வந்து குத்த சொல்லலை. ஆனால் பேசிக்காகவே அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த பெருமை இருக்கும். ஓகே, அதே கல்ச்சரை தான் வந்து எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் டொயோட்டா பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் கல்ச்சர் வந்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் அப்படின்ற கல்ச்சர். அவங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது, அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்ன்றதுனால நம்பி நீங்கள் தைரியமாக ஜாப்பனீஸ் கார்ஸ் வந்துட்டு போகலாம். ஆனால் அந்த சுசுக்கியும் ஓரளவுக்கு ஓகே தான் அவங்களுடைய சர்வீஸு. ஆனால் டொயோட்டா வந்து இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு சர்வீஸ்னால் அதை நான் டொயோட்டா தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க கல்ச்சர் அப்படி. ஜாப்பனீஸ் அந்த கல்ச்சரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹம்பிளாக தான் இருப்பாங்க, எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க. காசு தீட்டுறது தான், பயங்கரமாக தீட்டுவாங்க, அது இருக்கிறது தான். நானே பார்த்தேன் இந்த வண்டியே இது ஏதோ போட்டு பயங்கரமாக தீட்டி தான் வச்சுருந்தாங்க. அவசியம். பட் நம்ம சர்வீஸ் விடும்போது அதெல்லாம் பண்ண சொல்ல மாட்டோம். அப்புறம் ஆயிலை மாற்றுங்க, என்னென்ன பேசிக்காக இருக்கோ அதை மாற்றுங்க. சிஎன்ஜி ஃபிட் பண்ணிங்கன்னா இன்னொரு பிரச்சனை, ஆஃப்டர் மார்க்கெட் ஃபிட் பண்ணிங்கன்னா இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இம்பார்ட்டண்ட் இது என்ன அப்படின்னா, 10,000 கிலோமீட்டர் வரும்போது ஸ்பார்க் ப்ளக் வந்து மாற்ற சொல்கிறாங்க. அது ஒரு 1400 ரூபா ஆகும் அந்த ஸ்பார்க் ப்ளக்ன்றது. ஓகே, அதை நீங்கள் மாற்றுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் திங்க் பண்ணணும். ஆஸ் அ ரீட்டெயில் கஸ்டமராக வந்து இருக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி தான் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. சரி, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். I will get back to you soon. Okay? Very good. See you guys. Bye-bye.